எவ்வளோ வருஷமாக நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். அப்பப்போ சண்டை போட்டுப்போம், மறுபடியும் கை கோத்துப்போம். இது வந்து நேற்று ப்ரெஸ்ஸில் நான் ஒரு இன்டர்வியூ எடுக்கும்போது கூட கேட்டாங்க, சார் உங்களை அவரோட 10 படம் பண்ணிட்டீங்களா? 10 படம் என்னென்ன படம் எல்லா படம் லிஸ்ட்லாம் கேட்டேன். சார் உங்களுக்குள்ளே அது எந்த பிரச்சனையும் வரும், ஆனால் வராது அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். நண்பா வாருங்கள். சரத்குமார். எனக்கு வந்து இங்கே வந்தாலே நான் இமோஷனல் ஆகிடுவேன். அதனால தான் என்னை கூப்பிடாமல் இருக்கிறதே நல்லது. பிகாஸ் ஐ காட் மை லவ் அண்ட் அஃபெக்ஷன் டு போத் விக்ரமன் அண்ட் ரவிக்குமார். ரவிக்குமார் வந்து என் வாழ்க்கையின் ஒரு தருணத்தில் என்னை வந்து அவர் வந்து, அதாவது அவர் முதல் படம் 1990ஆம் ஆண்டு புரியாத புதிர் வந்து அவர் இயக்குறார். அதான் ரவிக்குமாரோட முதல் படம். அந்த படத்தில் வந்து என்னை வந்து புக் பண்ணிட்டார். நான் வில்லனாக இருந்தேன். என்னை வந்து ஒரு பாசிட்டிவ் கேரக்டர் பண்ணுறீங்க ஷரத் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டேன். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் வந்து ஒரு 60 அடியிலேருந்து கீழே விழுந்து ஹைதராபாத்தில் அடிபட்டு 6 months I was in bed. கழுத்தை வெட்டினா கழுத்தை வெட்டியில் யாரும் சர்ஜரி வந்து கழுத்தை ஓப்பன் பண்ணி C4 C5 டாக்டர்ஸ் இருந்தால் தெரியும். C4 C5 வந்து ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி. அந்த இடுப்புலேருந்து ஒரு எலும்பு எடுத்து அங்கே வச்சு 2 ராடை வச்சு 4 ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணி என் கழுத்தை நிற்க வச்சாங்க. அப்படி பார்த்தா நான் தான் அயன்மேன். அதன் பிறகு 6 மாதம் வந்து இருந்த பெட்டில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்தேன். வீட்டுக்கு வந்தவுடனே அது வந்து சொல்ல வேண்டியது ஒன்று. ஏன்னா எதுவுமே நிலையானது அல்ல என்பதை புரிந்து கொள்வதற்காக இந்த கலைக்குழு மட்டுமல்ல, வாழ்க்கையும் அப்படித்தான். ஆனால் we have to accept the challenges and go forwardன்னு சொல்லுவோம். என்னால் பேச முடியாது. அப்போ I lost my voice. Right vocal cord was paralyzed after the surgery. அப்போ எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட 11 படம் ஒரு பிஸியான ஒரு வில்லன். இங்கே வந்து காலையில் ஒர்க் பண்ணோம், ஈவினிங் போயிட்டு ஹைதராபாத்தில் இருப்பேன், திரும்பி காலையில் இங்கே வருவேன், தொடர்ந்து வேலை செஞ்சிட்ருந்தேன். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 11 பேர்கிட்டோடைய அட்வான்ஸ் முன்பணம் என்னிடம் இருந்தது. அதில் ரவிக்குமார் வந்து வந்தார் என்னை பார்க்க. அப்போ வந்து பேச முடியாதனால் எழுதி தங்களுடைய முன்பணத்தை திரும்ப பெற வந்திருக்கிறீங்களான்னு கேட்குறேன். இல்லை நீங்கள் நடிக்கிறீங்கன்னார். நான் அப்போ வந்து வெயிட்லாம் ரொம்ப 20 கிலோ குறைஞ்சி அவர் எதிர்பார்த்த சரத்குமார் அந்த படத்துக்கு கிடைக்க மாட்டான்றது அவருக்கு தெரியும். சௌத்ரி சாரே சொல்லியிருப்பார், ஏன் புது படம் எடுக்கிற அவர் வச்சு எடுக்கிறேன்னு சொல்லியிருப்பார். அதனால் என் குருநாதர் தான் வரும். ஆனால் அவர் சொல்லியிருப்பார், ஏன்னா வெயிட் பண்ண வேண்டாமே, ஒரு நடிகனுக்காக எதுக்காக காத்துட்ருக்கீங்க, அது ஒரு பாசிட்டிவ் கேரக்டர், ஒரு இன்ஸ்பெக்டர் கேரக்டர் தானே அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அன்று அந்த ரவிக்குமார் அவர்கள், இன்னும் சொல்கிறேன், இட்ஸ் வெரி நாஸ்டாலஜிக் எமோஷனல் டு மீ, நீங்கள் தான் நடிக்கிறீங்கன்னார். அது 6 மாதமாகட்டும், 1 வருடமாகட்டும், என்னுடைய முதல் படத்தில் உங்களை புக் பண்ணிட்டேன், நீங்கள் தான் நடிக்கிறீங்கன்னு சொன்னதுக்கு என்னுடைய அந்த படத்தை நடிக்கும் போது 2 பேருக்கும் பெரிய தகராறு. அந்த மாதிரி தகராறுலாம் கலை உலகம் பார்த்துக்க முடியாது. அதான் சண்டை போட்டவும் இருக்கும், வரும், வராதுன்றது தான். நான் வந்து இதை சொல்லணும். ஏன்னா இதெல்லாம் சில விஷயங்கள் வந்து எப்படி வந்து இருவர்கள் உறவோடு இன்றும் பயணித்து கொண்டிருக்கிறோம்னு சொன்னால், இந்த கொடுக்கல் வாங்கல், காம்ப்ரமைசிங் வித் ஈச் அதர், கிவ் அண்ட் டேக் பாலிசிஸ். ஏன்னா 1000 பிரச்சனைகள் வரும். பிரச்சனை வராமல் இருக்க முடியாது. சில கணவன் மணி பார்த்தீங்கன்னா, நாங்கள் 50 வருஷமாக எந்த ஒரு பிரச்சனை நிம்மதியாக வாழ்ந்துட்டுருக்கோம்னு சொல்லுவாங்க. அதில் யாரோ ஒருத்தர் போய் சொல்கிறாங்க அர்த்தம். சண்டையே போட்டதில்லைன்னு சொல்லுவாங்க. அது எப்படி சண்டை போட முடியும்? சண்டை போட்டுட்டு தான் வர முடியும். நான் 11 மணிக்கு வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு வந்தால் நீங்கள் போக முடியாது. அதுக்கு ஒரு பிரச்சனை நடக்கும், பஞ்சாயத்து நடக்கும், முக்கியமாக ஒருத்தர் வரான்னு சொன்னீங்க, வரமாட்டீங்களா நீங்கன்னு கேட்பாங்க. அதுக்கு எனக்கு பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருக்கா நாட்டாமல் என்னுடைய ரவிக்குமார் தான். ஸோ எனக்கு வந்து இப்படியே வந்து அந்த நான் புரியாத பதற்கு வந்தேன். 6 மணிக்கு கால் ஷீட் போட்டிருந்தார். 6:62 நைட்டில் நான் வரும்போது ஒன்றும் காலதாமதமாக வரல. காலையில் 1 மணிக்கு வந்தேன். அவர் போச்சொல்லியா அப்படின்ட்டார். நான் அவரை போச்சொல்லியா அப்படின்னு நான் சொல்லிட்டேன். 2 பேருக்கும் பெரிய மோதல். அப்போ தான் பார்த்தா கனல் நடுவில் இருந்து, சார் படத்தை முடிச்சிடலாம் சார், நீங்கள் இப்படி போங்க, நீங்கள் அப்படி போங்க, முடிச்சுட்டு முடிஞ்ச பிறகு நடந்தது தான் சுவாரஸ்யம். அதுதான் அன்பு, பாசம். வாங்க ஏறுங்க, வண்டியில் இருங்க, பேசிட்டு போகலான்ட்டார். தட் இஸ் ரவிக்குமார், மேன் வித் அ கோல்டன் ஹார்ட் அப்படின்னு சொன்னால், இந்த கலை உலகத்தில் நான் சந்தித்த பல மனிதர்களில் உண்மையான தங்கமான ஒரு மனது என்று சொன்னால் ரவிக்குமார் தான். அதே மாதிரி விக்ரமன் சார், சூரியவம்சம் கூட மிகப்பெரிய ஒரு அளவுக்கு என்னை உயர்த்தியவர் தான். அதுவும் விக்ரமன் சாரும் ரவிக்குமார் வந்து நீங்கள் இந்த படத்தை நடிக்கிறீங்கன்னா எனக்கு அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. ஸோ என்னை பற்றி நீங்கள் நடிக்கிறீங்க அண்ட் விஜய் கனிஷ்கா இஸ் டு பி இன்ட்ரடியூஸ் இன் திஸ் ஃபிலிம் அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அந்த படம் நல்லா வரும்ன்றதுக்காக நடிக்கிறது மட்டும் இல்லை, இவர்கள் சிறந்த மனிதர்கள், இவங்கள் எண்ணங்கள் சிறக்க வேண்டும்,
இவர்களுடன் இணைந்து என்றுமே வாழ்நாளில் இருந்து கொண்டு இருக்க வேண்டும் நினைப்பவன் நான். அதனால் அந்த படத்தை உடனே ஒத்துக்கிட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரொடியூசர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், தியேட்டராக உரிமையாளர்கள்லாம் சிறப்பாக இருந்தால் தான் நம்ம பண்ண முடியும். அதனால் நம்ம சம்பளத்தை வந்து முதல் படத்தை நடித்தோடனே 50,000 ரூபாய்க்கு 1 லட்ச ரூபாய்க்கு நடிச்சுட்டு ஒரு படம் ஹிட் ஆகிடுச்சுன்னா நான் வந்து 2 கோடி சம்பளம் கேட்குறது இஸ் நாட் ரைட். கொடுக்குறவங்களும் அதை கொடுக்காமல் இருக்கிறது நல்லது நான் அந்த இதில் சொல்லுவேன். பிகாஸ் தட் இஸ் நாட், அது வந்து அதுதான் அளவுகோல் கிடையாது. தட் இஸ் நாட் தி என்ன சொல்ல, அதுதான் வந்து இலக்குன்னு சொல்ல முடியாது. அந்த படம் எதுக்காக ஓடிச்சுன்னு பார்க்கணும். சரத்குமார் வந்து நாட்டாமை ஹிட் ஆகிடுச்சு, சமுதிரம் ஹிட் ஆச்சு, சூரியன் ஹிட் ஆச்சுன்னா சரத்குமாருக்காக மட்டுமே ஹிட் ஆச்சுன்னோ, இட் இஸ் பிஹைண்ட் இருக்க இயக்குனர், அவர் கதை, அப்புறம் அது வந்து த வே இட் வாஸ் நரேட்டட், கேமராமேன், எவ்ரிபடிஸ் டீம் ஒர்க் அது. ஆனால் நம்ம வந்து பேலன்ஸ்டாக எல்லாரும் இந்த கலை உலகம் சிறப்பாக பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் வந்து திங்கிங்கில் எதை எப்படி பண்ணணும் ஒரு குழு அமைச்சு எவ்ரிபடி ஷுட் மேக் மணி. அதுதானே பிரதானம். எக்கனாமிக்கலி க்ரோத். இந்த எக்கனாமிக் க்ரோத் எப்போ வரும்னா நாம் சிந்தித்து பட்ஜெட் பண்ணி அதுக்குள்ளே படம் பண்ணால் தான் திரையரங்குக்கு மக்களும் வருவார்கள். அதை பார்க்கணும். அடிக்கடி ரவிக்குமாருக்கும் எனக்கும் சண்டை வரதை பற்றி டிபேட் நடக்கும். அதுக்கு ரவிக்குமார் ஒரு தயாராக இருக்குமாறு கேட்டுக்கொண்டு என்னை வந்து வாழ்த்தி பேசிய அனைவருக்கும், என்னை பற்றி வாசார் சொன்னாங்க, சிவா சொன்னாங்க, ஜெயம் ரவி சொன்னாங்க. ஸோ அனைவருக்கும் என் நன்றியை சொல்லி, அனைவருக்கும் பிறருக்கு உதவியாக இருந்து உபத்திரவம் இல்லாமல் உதவியாக இருப்பது தான் மனித வாழ்க்கை. நாம் இருக்கின்ற சில காலத்தில் நல்லது செய்து விடைபெறுவோம். ஜாதி மத மொழிபேதமற்ற ஒரு சிறந்த சமுதாயத்துறை பாடுபட்டு கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. 150 வருஷம் வாழ போகிற சரத்குமார் சாரோட நானும் கடைசி வரைக்கும் நின்று போராடணும், சண்டை போடணும், நட்பாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்.